வணக்கம். ஓஷோ உலகம். ஓஷோ தான் எழுதிய நூலில் ஒரு மிக உயர்ந்த ஒரு விஷயத்தை சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ பொதுவாக அந்த உலகத்தில் படைக்கப்பட்ட மனிதர்கள் எப்போவுமே பெரும்பாலான மனிதர்கள், மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் எப்போவுமே என்ன சொன்னால், கடவுள் என்ன அப்படி படைச்சாச்சு, கடவுளால் படைக்கப்பட்ட மனுஷங்க நம்ம என்ன செய்ய முடியும், கடவுள் நம்மளை படைச்சிருக்காரு, எல்லாம் கடவுள் என்ன நினைக்கிறாரோ, கடவுள் என்ன விருப்பப்படுறாரோ அதை நமக்கு கொடுப்பாரு, நம்ம அவர் என்ன சொல்கிறாரோ நம்ம விரும்புகிறாரோ அதுபடி நம்ம நடக்க வேண்டியதான். எல்லாம் கடவுளுடைய விருப்பங்க. கடவுள் டிசைட் பண்ணுறது, தெய்வம் டிசைட் பண்ணுறது, நம்ம கையில் என்னங்க இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இப்படியே பேசிக்கிட்டு இருக்கிறது. ஓஷோ என்ன சொல்கிறாரு அப்படின்னா, கடவுள் உங்களை படைத்து விட்டார். சரி, கடவுள் படைச்சிட்டாருன்றதுக்காக நீங்கள் அப்படியே இருந்துக்கிட்டு இருப்பீங்களா? அப்படியே இருக்கக்கூடாது. கடவுள் உங்களை பொம்மையாக படைத்தார். அப்படியே வாழ்க்கை ஃபுல்லாக பொம்மையாகவே இருக்க போகிறீங்களா? எதுவுமே பண்ணாமல் கடவுள் படைத்தார் என்பதற்காக, கடவுள் படைத்து விட்டார் என்பதற்காக பொம்மை நிலையிலேயே எதையும் செய்யாமல் நீங்கள் வாழ்க்கையில் இருக்கலாமா? அதை ஓஷோ என்ன சொல்கிறாருன்னா, அந்த படைத்தவர், படைப்பு, படைத்தவன், கடவுள் அப்படின்றது அது ஒரு கற்பனை அப்படின்னு ஓஷோ சொல்கிறார். அந்த கற்பனையான கடவுளையும் கற்பனை செய்யப்பட்ட அந்த தெய்வத்தையும் மனதில் நினைத்து கொண்டு, கடவுள் படைத்த மனிதன் நான், தெய்வம் படைத்த மனிதன் நான் அப்படின்ற மாதிரியே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு எதையுமே செய்யாமல் பொம்மையாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு. இந்த உலகத்தில் இன்றைக்கி கிட்டத்தட்ட மிகப்பெரிய சாதனைகள் நிறைவேற்றப்பட்டு இருக்கிறது என்றால், மிகப்பெரிய விஞ்ஞான கண்டுபிடிப்புகள் உருவாகி இருக்கின்றன என்றால், ஆராய்ச்சி அறிஞர்கள் பல்லாயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை, அறிவியல் கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்தில் நிகழ்த்தி இந்த உலகத்தை முன்னோக்கி நகர்த்தி கொண்டு சென்றிருக்கிறார்கள் என்றால், நம்மை சுற்றி இருக்கக்கூடிய பொருட்கள், இந்த பொருட்கள்லாம் கண்டுபிடிச்சது யார்? கடவுளாக கண்டுபிடிச்சார்? தெய்வம் கண்டுபிடித்ததா? மனிதர்கள் கண்டுபிடித்தது தானே? மனிதர்கள் உருவாக்கியவை தானே? மனிதர்களுடைய உழைப்பில் உண்டானவை தானே இவை அனைத்தும். அப்போ மனிதன் தன்னுடைய மூளையை எந்த அளவிற்கு ஆழமாக செலுத்தி இத்தனை கண்டுபிடிப்புகளையும் நிகழ்த்தி இருப்பான், இவ்வளவு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருப்பான். அந்த கண்டுபிடிப்புகளின் மூலம் நீங்கள் எந்த அளவிற்கு உங்களுடைய வாழ்க்கை உயர்ந்திருக்கிறது, பொருளாதார ரீதியாக நீங்கள் எப்படிப்பட்ட உயரத்தை அடைந்திருக்கிறீர்கள், எப்படிப்பட்ட உன்னத ஆசனத்தில் அமர்ந்திருக்கிறீர்கள். இந்த உலகத்தில் பிறந்த மிகப்பெரிய மேதைகள், ஞானிகள், அறிவியல் கண்டுபிடிப்பாளர்கள், தொழில் அதிபர்கள், இது மாதிரி அப்படியே சொல்லிகிட்டே போகலாம். ஒவ்வொரு துறையிலும் எத்தனையோ கலைஞர்கள் தங்களுடைய அபார திறமைகளால், தங்களுடைய படைப்புகளில் அந்த திறமைகளை வெளிப்படுத்தி உங்களை சந்தோஷத்தில் இந்த உலகத்தில் இருக்க செய்திருக்கிறார்கள். அந்த மகத்தான கலைஞர்கள்ன்றது எப்படி வேணால் இருக்கலாம். அது நாடக நடிகர்களாக இருக்கலாம், நாடக கதாசிரியர்களாக இருக்கலாம், நாடகத்தை இயக்கியவர்களாக இருக்கலாம், திரைப்பட இயக்குநர்களாக இருக்கலாம், திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கும் நடிகர்களாக, நடிகைகளாக இருக்கலாம், ஒளிப்பதிவாளர்களாக, கலை இயக்குநர்களாக, பட தொகுப்பாளர்களாக, இசையமைப்பாளர்களாக, கதாசிரியர்களாக, பாடலாசிரியர்களாக, எப்படி வேணாலும் இருக்கலாம்ல. இந்த உன்னதமான கலை படைப்புகளை நம்மிடம் வெளிப்படுத்தி நம்மை மகிழ்ச்சி கடலில் வைத்திருப்பவர்கள் யார்? நம்மை போன்ற மனிதர்கள் தான். அப்போ இந்த மனிதர்கள் தங்களிடம் இருக்கக்கூடிய திறமைகளை வெளிப்படுத்தி, அவங்க கடவுள் என்ன படைச்சிட்டாரு, கடவுள் படித்த மனுஷன் தான் நான், அவர் கடவுள் என்ன இயக்கணும், நான் எப்படிங்க இயங்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பொம்மை மாதிரி உட்காந்துக்கிட்டே இருந்தாருன்னா, இந்த கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குமா? இந்த கலை படைப்புகள்லாம் வந்திருக்குமா? அருமையான திரை காவியங்கள்லாம் வந்திருக்குமா? உன்னதமான ஓவியங்கள்லாம் வந்திருக்குமா? மிகச்சிறந்த நடன காட்சிகளையெல்லாம் நம்ம வாழ்க்கையில் பார்த்துக்க முடியுமா? மிகப்பெரிய கட்டிடங்கள் உருவாக்கப்பட்டு அப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்குறோம்ல, மிகப்பெரிய தொழிற்சாலைகள் உண்டாக்கப்பட்டு அப்படின்லாம் பார்க்குறோம்ல. அப்படியே நினச்சி பார்த்தா மனிதன் வேறு கிரகத்திற்கு பயணிக்கக்கூடிய அளவிற்கு விண்கலங்கள் உருவாகி, வேறு கிரகங்களுக்கு போய் மனிதன் போய் பயணம் செஞ்சு காலெல்லாம் மிதிச்சுட்டு வச்சுட்டு வந்துட்டான். அப்படின் போதே அந்த அறிவியல் கண்டுபிடிப்பு எப்படிப்பட்ட கண்டுபிடிப்புகள்! அவன் கடவுள் படைத்த மனுஷன் தானே நான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தால், இந்த அறிவியல் கண்டுபிடிப்புகள்லாம் வந்திருக்குமா? இந்த விண்கலம்லாம் வந்திருக்குமா? இந்த பயணம்லாம் நடந்திருக்குமா? வேறு கிரகங்களுக்கு போகக்கூடிய ஒரு சூழல்லாம், மகத்தான சாதனைகள்லாம் உண்டாகி இருக்குமா? அப்படின்லாம் யோசிச்சு பாருங்கள். அதனால் நீங்கள் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் தங்களுக்கு இருக்கக்கூடிய அபாரமான திறமை, அபாரமான ஆற்றல், நினைத்து பார்க்க முடியாத
டேலண்ட் அப்படின்னு சொல்லி ஆங்கிலத்தில் சொல்கிறோம்ல, அவற்றை பயன்படுத்தி எப்படிப்பட்ட உயர்ந்த காரியங்களை, உயர்ந்த செயல்களை, உயர்ந்த படைப்புகளை இந்த உலகத்தில் இருக்கும்படி செய்திருக்கிறார்கள். வெறுமனே அமர்ந்து கொண்டு கடவுள் நம்மை இயக்க வேண்டும், தெய்வம் நம்மை இயக்க வேண்டும், தெய்வம் கட்டளையிட வேண்டும், கடவுள் கட்டளையிட வேண்டும், கடவுள் என்னை இயக்கினால் நான் செயல்படுவேன், கடவுள் எனக்கு கட்டளையிட்டால் நான் செயல்படுவேன், கடவுள் எனக்கு ஆணையிட்டால் நான் செயல்படுவேன், கடவுள் என்னை எழுப்பினால் நான் எழுந்து நடப்பேன், ஓடுவேன், உழைப்பேன், என்னுடைய வேலையை செய்வேன். அப்படின்னா அப்படி இருக்கக்கூடாது. நீங்களே உங்களை எழுப்பிக் கொள்ள வேண்டும், நீங்களே உங்களை நடக்கும்படி செய்ய வேண்டும், நீங்களே உங்களை ஓடும்படி செய்ய வேண்டும், நீங்களே உங்களுடைய பணியில் உங்களை அமர்த்தி அந்த பணியில் ஈடுபடும்படி செய்ய வேண்டும். நீங்கள் உயர்ந்த கண்டுபிடிப்புகளை இந்த உலகத்தில் நிகழ்த்த வேண்டும், உயர்ந்த கலைப்படைப்புகளை இந்த உலகத்தில் படைக்க வேண்டும், உயர்ந்த காரியங்களை, சிறந்த காவியங்களை, உன்னதமான விஷயங்களை இந்த உலகத்தில் செய்ய வேண்டும். அப்படிலாம் செஞ்சீங்க அப்படின்னா தான் இந்த பிறவியின் நோக்கம் அப்படின்றதுல, இந்த பிறவியின் நோக்கத்தை நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் அப்படின்னு அர்த்தம். அதனால் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் வெறுமனே எதுவுமே செய்யாமல், அசைவே இல்லாமல், அசைவற்று அப்படி இருக்கக்கூடாது, பொம்மை நிலையில் இருக்கக்கூடாது. இந்த உலகம் எப்படி நிற்காமல், இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய பிளானட்ஸ், கிரகங்கள் எப்படி நிற்காமல் செயல்பட்டு கொண்டே இருக்கிறதோ, ஓடிக்கொண்டே இருக்கிறதோ, இயங்கிக் கொண்டே இருக்கிறதோ, அதே போல் இந்த உலகத்தில் பிறந்த உயிரினங்கள் யாராக இருந்தாலும், 6 அறிவு படைத்த மனிதனாக இருந்தாலும் சரி, 5 அறிவு படைத்த மிருகங்கள், பிராணிகளாக இருந்தாலும் சரி, அகிரிணையாக இருந்தாலும் சரி, எதுவாக இருந்தாலும் இயங்க வேண்டும். நீங்கள் இயங்கினால் மட்டும்தான் இந்த உலகம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்கும். இந்த உலகம் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும் என்றால் நீங்கள் எப்போதும் இயங்கிக் கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் உயர்ந்த நிலை, நீங்கள் கட்டாயம் செய்ய வேண்டிய நிலை. உற்சாகமான மனிதர்களாக நீங்கள் வெற்றி நடை போட வேண்டும் அப்படின்னு சொல்லி ஓஷோ சொல்கிறாரு. மிக உயர்ந்த விஷயம். ஆழமாக சிந்தியுங்கள், சிந்தித்து செயல்படுங்கள்.